செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச விசாரணை கூடி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 29ஆம் தேதி தமிழ் தேசிய கட்சிகளால் முன்னெடுக்கப்படவுள்ள கையெழுத்து போராட்டம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர்கள் கூடி நடத்திய கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், புளொட் தலைவர் சித்தார்த்தன், டெலோ தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன், சமத்துவ கட்சியின் தலைவர் முருகேசு சந்திரகுமார், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி வேந்தன் ஆகியோருடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் சிவராசா கஜேந்திரன் ஆகியோர் ஊடக சந்திப்பில் பங்கேற்றிருந்து குறித்த கையெழுத்து போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். குறித்த விடயம் தொடர்பாக அர்ஜுனா ராமநாதன் கருத்து தெரிவிக்கையில், தடுதலைக்கும் தமிழ் தேசியத்திற்கும் வித்தியாசம் சொல்லுங்கள், நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் என கடும் கோபமாக விசனம் வெளியிட்டுள்ளார். இதேவேளை கடந்த தேர்தலில் தேறாததெல்லாம் இந்த தேர்தலில் தேற எண்ணி கூடியிருக்கு ஒன்றை தவிர, தமிழ் மக்கள் யாரிடமும் கவனமாக இருக்க வேண்டுமென்றால் சிங்களவரிடம் மட்டுமல்ல, சந்தர்ப்பவாத தமிழ் அரசியல்வாதிகளிடம்தான் கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டும். அநேகமாக தமிழ் மக்கள் இன்னும் பல அர்ஜுனாக்களை உருவாக்குவார்கள். இந்த சந்தர்ப்பவாத தியாகி துரோகிகளுடன் ஒப்பீடு செய்கையில் அர்ஜுனா நல்ல தெளிவாக தெரிய நிறைய வாய்ப்புகள் உண்டு. அர்ஜுனா மட்டுமல்ல, கடந்த தேர்தலில் JVP பெற்ற வெற்றி போன்று வருங்காலத்தில் வேறு தென்னிலங்கை சக்திகள் வெற்றி பெறவும் வாய்ப்புகள் உருவாகும். ஓட்டையாகி காத்துப்போன பழைய டயர்களை கலட்டி குப்பையில் போட்டு விடுங்கள். புதிய டயர்களை மாற்றி வாகனத்தை ஓடப்பாருங்கள், இல்லையே மேலே குறிப்பிட்ட மாற்றங்கள் நடக்கும் என பொதுமகன் ஒருவர் எழுதிய விமர்சனத்தை ராமநாதன் அர்ஜுனா தனது முகநூலில் பகிர்ந்து அதனை ஏற்றுக்கொண்டுள்ளார். இதே வேளையில் தடுதலைக்கும் தமிழ் தேசியத்துக்கும் வித்தியாசம் சொல்லுங்கோடாப்பா, நான் அரசியலை விட்டே போறேன் என ஒரு பதிவொன்றை இட்ட ராமநாதன் அர்ஜுனா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆன சந்திரகுமார் மற்றும் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் இணைந்து செல்லும் புகைப்படத்தையும் பதிவிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு இந்தியாவிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இலங்கை இந்திய நட்புறவு சங்கத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களே இவ்வாறு இந்தியாவிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். அண்மையில் இவர்கள் இந்திய தூதரையும் சந்தித்து கலந்துரையாடினர். வணக்கம். எனது பெயர் சிவபாதம் இளங்கோதை. வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி, யாழ் மாவட்டம். நாங்கள் இப்போ கதைக்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், எதிர்வரும் 30ஆம் தேதி இன்றைய தினம் ஊடக சந்திப்பானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கும் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினத்திற்கான வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் நடாத்த இருக்கும் போராட்டம். அப்போராட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு புதைகுழியில் புதைக்கப்பட்டு பல நூற்றுக்கணக்கான மக்களின் எச்சங்கள் புதைகுழியில் இருந்து அகழ்வு பணியின் போது பல எச்சங்களை எடுத்துக்கொண்டே இருக்கின்ற வண்ணம். எனவே அந்த இடத்தை நாங்கள் மையப்படுத்தி அதற்காகவே இந்த போராட்டமானது சங்கிலியன் சிலை பூங்காவில் போராட்டம் ஆரம்பித்து நடைபேரணியாக செம்மணியை போய் சேரும் என்பதனை தமிழ் உறவுகளுக்கு நாங்கள் மீண்டும் அறிய தருகின்றோம். அனைவரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு வலி சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் மிக தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பேரணியில் எல்லோரும் இன மத பேதம் இல்லாமலுக்கு இந்த பேரணியை எங்களோட சேர்ந்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் எங்களுக்கு ஒரு நீதியோ ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை. இன்றைக்கு 17 வருட காலமாக நாங்களும் ரோட்டில் கூக்குரல் போட்டுக்கொண்டே திரிகிறோம். எங்களுக்கு நாங்கள் அன்றும் சொல்கிறோம் இன்றும் சொல்கிறோம், எங்களுக்கு இந்த உலக பொறிமுறையே தேவையில்லை, எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை தான் வேண்டும் என்று தான் நாங்கள் தேடி அலைஞ்சு நாங்கள் கத்திக்கொண்டு திரியிற காரணமே அதுதான். உலக பொறிமுறை என்று சொன்னால் நாங்கள் எப்போவோ எங்களுக்கு அந்த விடிவு கிடைச்சிருக்கு.
எங்களுக்கு உள்ளக பொறிமுறை தேவையில்லை. எங்களோட பிள்ளைகளை நாங்கள் இவ்வளவு தூரம் வளர்த்து எடுத்து ஆளாக்கி நாங்கள் கொடியவங்களிடம் கையில் ஒப்படைத்து எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் இன்னும் கண்டறிவதில்லை. எங்கள் பிள்ளைகளையும் என்ன மாதிரி ஏது மாதிரி என்று தெரியவில்லை. இந்த செம்மணியில் இவ்வளவு சிறார்கள், இந்த குழந்தைகள் சப்பாத்துகளோடும் புத்தகங்களோடும் தாய்மார்களோடும் தந்தையரோடும் இவ்வளவு புதகுழியில் இருந்து இவ்வளவு எச்சங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனபடியினால் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்ய வேண்டும் அந்த இடத்தில். ஏனென்று சொன்னால் அது இப்போ முழுமையாக எங்களுக்கு நிதானமாக நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த போராட்டம், அந்த செம்மணி தான் இப்போ முக்கியமாக இருக்கின்றது. இப்போ முக்கியமாக நாங்கள் பலப்படுத்த வேண்டியது எங்களோட செம்மணியை பற்றி. அந்த அந்த அனைவரும் வர வேண்டும் என்று தான் நாங்கள் இதை கேட்கின்றோம். மற்றது ஐநா தூதுவர் எங்களுக்கு ஒரு அறிக்கையானது விட்டிருக்கின்றார். எங்களுக்கு மிகவும் வேதனையையும் கவலையையும் உண்டாக்கியிருக்கின்றது. தற்போதோடு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. உள்ளக விசாரணையை காணாமல் ஆக்கப்பட்ட மக்களை ஆகிய நாங்கள் அன்றுமின்றும் நாங்கள் எங்களுக்கு என தான் நிராகரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு உள்ள பொறிமுறை தேவையில்லை. அதை நாங்கள் நிராகரித்து கொண்டு தான் இருக்கின்றோம். எங்களுக்கு அந்த உலக பொறிமுறையை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்களின் கிழக்கு மாகாணத்தின் போராட்டமானது கல்லடியாற்றில் இருந்து இந்த போராட்டம் பேரணியாக நகர்ந்து காந்தி பூங்காவில் சென்றடையும். அதே அதிக அநீதி அறிய தருகின்றோம். இத்தனையும் நாங்கள் அறிய தருகின்றோம். இந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு மக்களுக்காக சர்வதேச நீதியை வலியுறுத்தி இந்த போராட்டத்தினை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம். அனைவரும் வந்து இந்த அநியாயமாக புதைக்கப்பட்டவர்களுக்கும் சரணடைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் இதன் கொல்லப்பட்டவர்களுக்கும் கொலை செய்தவர்களும் கொல்லப்பட்டவர்களுக்கும் சர்வதேச நீதியை பெறுவதற்கு வழி சேர்ப்போம். அனைத்து மக்களாகிய நீங்கள் ஒன்றிணைந்து பலமாக வலுவை சேருங்கள் என்று உங்களிடம் நாங்கள் மண்டாட்டமாக கேட்கின்றோம். என்னென்னு சொன்னால் இவ்வளவு காலத்திலும் இன்றைக்கு 17 வருடமாகவே எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. உலக பொறிமுறையை எங்களுக்கு கொண்டு வந்து தங்கள் குற்றங்களை எல்லாம் மறைக்க பார்க்கின்றார்கள். எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு சர்வதேச பொறிமுறையைத்தான் எங்களுக்கு தேவை என்று நாங்கள் இதோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் உறுதியாக சொல்வது சர்வதேச பொறிமுறை தான் எங்களுக்கு தேவை என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொண்டு இதை முடித்துக்கொள்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். என்னுடைய பேர் நிர்மலநாதன் மேரு ரஞ்சினி, யாழ் மாவட்ட வெளிந்து காணாமல் சங்கத்தின் செயலாளர். வருகிற 30ஆம் தேதி சர்வதேச வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினம். சர்வதேச ரீதியாக இது நடவடிக்கை இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் நாங்கள் கண்ணீரும் கம்பளையுமாக தான் எங்களோட போராட்டத்தை நாங்கள் 17 ஆண்டுகளாக தொடர்ந்து நின்று போராடி கொண்டு வருகின்றோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஐக்கிய நாட்டு சபை பிரதிநிதி வந்திருந்தார். இதுவரை காலம் வந்த பிரதிநிதிகள் ஒரு வித்தியாசமான ஒரு அறிக்கையும், கடந்த 2 மாதங்களுக்கு முந்த பிரதிநிதி வந்து இந்த செம்மணியை பார்வையிட்ட நேரம் அந்த இடத்துல நான் இல்லை, நான் கொழும்பில் நின்ற அந்த நேரம் எனக்கு ஒரு மனதில் ஒரு அமைதி கிடைச்சது. வந்து நேரடியாக அந்த செம்மணிக்கு வந்த நேரம் எங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கை நட்டு இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை தளர்க்கப்பட்டு விட்டது. அவருடைய அறிக்கை வந்து உள்நாட்டு பொறிமுறையை குறிப்பிடப்பட்டிருக்காது. உள்நாட்டில் எங்களுக்கு பிரச்சனை தீர்மானம் அது எப்பயோ தீர்ந்திருக்கோம். உள்நாட்டில் பிரச்சனை தீர்க்காத பட்சத்தில் நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். சர்வதேசம் தான் எங்களுக்கு தீர்வு தரமையுடைய உள்நாட்டில் எங்களுக்கு தீர்வு கிடைக்க போகிறதே இல்லை. இந்த தீர்வு கிடைக்கணுன்னா இந்த 76 ஆண்டுகள் தமிழன்படி துன்பத்தை அனுபவிச்சிருக்க மாட்டான். இதை நான் வலியுறுத்தி வருகிற 30ஆம் தேதி எம்மது போராட்டத்துக்கு வலி சேர்க்க அரசியல் தலைவர்கள், பொது அமைப்புகள், குருமார்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், முக்கியமாக பள்ளிக்கூட மாணவர்கள், இந்த பள்ளிக்கூட மாணவர்கள் கட்டாயம் இந்த செம்மணியில் ஒரு பிறந்த குழந்தையிட
உடைய பார்த்தன். அந்த பிறந்த குழந்தை என்ன பாவம் செய்ததுன்றது என்ற மனதில் அறியாத ஒரு வேதனையும் வெளியே. இதை கட்டாயம் நம்மளோட அடுத்த சந்ததி இதை அறிஞ்சு கொள்ள வேணுமென்றக்காவது பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் அதில் நிற்க வேணும் இல்லை. அனைவரும் எங்களுடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்குமாக தமிழ் மக்களாக ஒவ்வொரு தமிழனும் உண்மையிலேயே தாங்கள் தமிழராக இருந்தால் கட்டாயம் எங்களோட போராட்டத்தில் எங்களுக்கு பங்கு பெற்றி எங்களுக்கு வலு சேர்த்து தர வேண்டுமென்று கேட்டு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் சுப்பிரமணியம் கஜேந்திரகுமார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் யாழ் மாவட்ட சங்கத்தின் உபத்தலைவராக எமது தமிழ் பேசுகின்ற உறவுகளுக்கு விடுக்கின்ற ஒரு செய்தி. எதிர்வரும் 30/8/2025 அன்று நடைபெற இருக்கின்ற சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்ற இந்த போராட்டத்தில் எமது மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டுமென்று மிகவும் தயவாக கேட்பதோடு, எமது தமிழர்களாகிய நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் அனுபவித்த துன்பங்கள், துயரங்கள், இழப்புக்கள் அனைத்தையும் இன்றும் எமது மனதை விட்டு அகலாத நிகழ்வாக காணப்படுகின்றது. ஆகவே பல விலைமதிக்க முடியாத சொத்துக்களை, உயிர்களை நாங்கள் இழந்த இந்த வலிகளோடு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய 8 மாவட்டங்களைச் சேர்ந்த சங்கங்களும் கிழக்கு மாவட்டத்திலே 3 மாவட்டங்களும் சேர்ந்து நடாத்தப்படுகின்ற பேரணியில் அங்கு அணிதிட இருக்கின்றது மக்கள். அதுபோல் யாழ் மாவட்டத்திலே நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்தில் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த எமது மக்கள் பங்கெடுக்கின்ற இந்த போராட்டத்திலே மதகுருமார்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக மட்ட அமைப்புகள் என அனைவரும் இதிலே பங்கெடுத்து இந்த பேரணியிலே வலு சேர்க்க வேண்டும். எமது தமிழ் மக்களாகிய எமது குரல் உலகெங்கும் ஒலிப்பதற்காக இது ஒரு சந்தர்ப்பம். எனவே அனைவரும் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை மிகவும் தயவாக வேண்டுகின்றோம். நன்றி. எனது பெயர் கோவலகிருஷ்ண விஜயபாமா. யாழ் மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்டவோர் சங்கத்தின் பொருளாளராக இருக்கின்றேன். இந்த 2025 8ஆம் மாதம் 30ஆம் தேதி நடைபெறும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சர்வதேச தினத்தை முன்னிட்டு இங்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அனைவரும் எங்களுக்கு இந்த போராட்டத்திற்கு மக்களாகிய எல்லோரும் எங்களுக்கு பங்களிக்க வேண்டும் என்றும், எங்களோட சங்கத்தில் காணாமலாக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் தொடர்ந்து நாங்கள் ரோட்டு வழியை போராடி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் வெளியால் பார்வையாளராக நிற்கிற அனைவரும் எங்களுக்கு ஒன்று சேர்ந்து எங்களுக்கு இதை எங்களை பலப்படுத்தணுமென்று சொல்லி எங்களை போராட்டத்தை பலப்படுத்தணுமென்று கேட்டுக்கொண்டு, இந்த செம்மணி புதகுழி, மன்னார் புதகுழி இது எல்லாத்துக்குமாக எங்களுக்கு சர்வதேச விசாரணையை வேண்டி தரும்படி கேட்டு சர்வதேச விசாரணையை நாடி நிற்கின்றோம். அதே நேரம் பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் எல்லோரும் கட்டாயமாக எங்களுக்கு எங்களோட பலத்தை பலப்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் யாழ் மாவட்ட பிரதிநிதிகள் யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை நடத்தினர். இதன்போது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள போராட்டத்திற்கும் அழைப்பு விடுத்தனர். இல்லை, உண்மையின்படி இந்த கப்பல் சேவை, பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டு இப்போ கொஞ்சம் காலமாக நடக்குது. இடையில் நிப்பாட்டப்பட்டு திரும்ப நடக்கிறது. ஆனால் இந்த இரண்டு நாட்டு அரசுகளும் இதிலே போதிய அளவு அக்கறை செலுத்தவில்லை என்று தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் பயணிகள் ஆர்வமாக இருக்கிறார்கள், போக்குவரத்துக்கு ஏற்பாடுகள் அங்கே இருக்கின்றது, கஸ்டம்ஸ் இருக்கிறது, எல்லா விடயமும் அங்கே இருக்கிறது, இமிக்ரேஷன். ஆனால் அந்த கப்பல் சேவையை ஒழுங்காக நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்திடம் கையளித்து ஒரு நாளைக்கு கடைசி 2 சர்வீஸ் செய்தால் கூட நிறைய பயணிகள் இங்கே வர இருக்கிறார்கள். இப்போது விமான சேவை நடைபெறுகிறது. குறிப்பாக சென்னைக்கும் திருச்சிக்குமான விமான சேவை நடைபெறுகிறது. பயணிகள் அதிலே முழுமையாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம்
இலங்கை அரசாங்கத்துக்கு பெரியொரு வருமானம் கிடைக்கின்றது. ஆனால் சில குறைபாடுகளும் அங்கே எங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதாவது யாழ்ப்பாணத்து பலாலி விமான நிலையம் ஊடாக வரும் பயணிகளுக்கு மிகவும் இறுக்கமான நெருக்கடிகள் வழங்கப்படுவதாக ஒரு தகவலும் எங்களுக்கு வருகிறது. கட்நாயக்கா மூலம் பயணிகள் வரும்போது பிரச்சனைகள் இல்லை, சுலபமாக வெளியேறுகிறார்கள். ஆனால் பலாலியின் மூலம் வருகிற பயணிகளை மிகவும் இறுக்கமான முறையிலே செக் பண்ணுறார்கள். செக் பண்ணுறபடி பிரச்சனை இல்லை, ஆனால் நீண்ட நேரம் வைத்து செக் பண்ணுறார்கள் என்று ஒரு குறையும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளிடம் தெரியப்படுத்துகிறோம். அதேவேளை இந்த விமான நிலையத்தை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போக வேண்டும். அதை அண்மையில் அந்த துறை சார்ந்த அமைச்சர் தெரியப்படுத்தி இருக்கின்றார். நல்ல விஷயம். விரைவாக அதை செயற்படுத்த வேண்டும். இது நமது ஒரு நீண்டகால கோரிக்கை. அது மட்டுமல்ல, இந்த வர்த்தக நோக்கத்திலான பொதிகளை ஏற்றி இறக்கும் கப்பல் சேவை, இது கடந்த 2 வருடங்களாக ஒவ்வொரு நிறுவனங்களும் வந்து எங்களோட கதைக்கிறார்கள். அடுத்த மாதம் ஓடும், இந்த மாதம் ஓடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது நடைபெறுவதாக தெரியவில்லை. அண்மையில் கூட 2 வாரங்களுக்கு முதல் ஹேலிஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் வந்திருந்தார்கள். தாங்கள் எப்படியும் இந்த அதாவது இப்போது அந்த காலநிலையை கருத்தில் கொண்டு வருகின்ற ஜனவரியிலிருந்து தொடர்ச்சியாக ஓடப்படும். ஆகையால் வர்த்தகர்களை அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்துங்கள். இந்தியாவிலிருந்து நிறைய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் இங்கே உள்ளூர் உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வதற்குமான ஒரு தளத்தை தாங்கள் ஏற்படுத்தி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது எப்போ நடைபெறும் என்றது தெரியவில்லை. ஆனால் நாங்கள் அது விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்று யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், வர்த்தகர்கள் இதை எதிர்பார்க்கின்றார்கள். அப்படி நடக்குமாக இருந்தால் ஒரு பொருளாதார மேம்பாட்டுக்கு வழிவகுக்கும். அது இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சி பெறவும் ஏற்றுமதி அதிகரிக்கவும் இது ஒரு ஏதுவாக அமையும். அடுத்ததாக எமது நீண்டகால கோரிக்கையான யாழ்ப்பாணத்துக்கான வடமாகாணத்துக்கான பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் 2-3 ஜனாதிபதிகளிடம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்தோம். புதிய ஜனாதிபதியிலையும் கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே வரும் 1ஆம் தேதி துறக்க இருப்பதாக எங்களுக்கு பத்திரிகை வாயிலாக அறிந்தோம். நல்ல விடயம். அதேவேளை சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்றுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிகிறோம். மயிலிட்டி துறைமுகத்துக்கான புதிய கட்டுமானங்கள், அந்த துறைமுகத்தை நவீனமயப்படுத்துவதற்கான வேலைத்திட்டங்களை நடைபெறுவதாக அனுப்பினோம். இது உண்மையின்படி ஒரு வரவேற்கக்கூடிய விடயம். மேலும் அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட்டுக்கான சில ப்ரப்போசல்களை நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்த இருக்கின்றோம். அநேகமாக இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு அந்த ப்ரப்போசல் நாங்கள் அரசாங்கத்துக்கு அனுப்புவோம். அதை அனுப்பிய பின்பு நாங்கள் பத்திரிகைகளுக்கும் அதை வெளியிடுவோம். குறிப்பாக யாழ்ப்பாண வடமாகாணத்தின் அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அதிலே குறிப்பிட இருக்கின்றோம். ஆகையால் இந்த புதிய அரசு வடமாகாணத்தை மக்களையும் வடமாகாணத்து மக்களை கருத்தில் கொண்டு அவர்களுடைய அபிவிருத்தியிலே கவனம் செலுத்த வேண்டும். அந்த மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய முன்வர வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு அதாவது இதுவரை காலம் இல்லாத ஒரு ஆதரவை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அந்த ஆதரவுக்கு பரிமாணமாக நீங்கள் அவர்களுடைய பகுதிகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். நீண்டகால பிரச்சனையான இனப்பிரச்சனையும் விரைவாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும். மற்றும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விடயம் மற்றும் செம்மணி புதைகுழி போன்ற விடயங்களை வெளிக்கொண்டு வந்து நீதியான ஒரு விசாரணை நடைபெற வேண்டும். ஆகையால் இப்படியான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கமாக இருந்தால் நிச்சயமாக இந்த அரசு மீது மக்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சில வர்த்தக இறக்குமதி ஏற்றுமதியாளர்களால் கப்பல் சேவைக்கு இடையூறாக இருப்பதாக கூறப்படுகிறது. அது அப்படியான அது தவறான கருத்து. நீங்கள் கப்பல் ஓடுங்கள், நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதிகளை நாங்கள் தருகிறோம், அப்புறம் நீங்கள் அங்கிடப்படும். அதாவது கப்பலை ஓட வழிக்கிடுங்கள். இறக்குமதியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் எமது பணிமனையிலே நடந்த கூட்டத்திலே
பெருந்தொகையான ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆனால் சேவை தான் நடைபெறவில்லை. ஆகையால் சேவையை ஆரம்பிக்கும் பட்சத்தில் நாங்கள் அதற்கான விடயங்களை கருத்தில் கொள்வோம். இந்திய இலங்கை கப்பல் போக்குவரத்து மற்றும் பயணிகள் போக்குவரத்து தொடர்பாக யாழ் வணிகர் கழக தலைவர் ஜெயசேகரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். செம்மணி சிந்துபாத்தி அரியாலை மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் அமர்வு அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இந்த அகழ்வு பணி முடிகின்ற சந்தர்ப்பத்தில் அகழ்வு தளம் 1 141 மொத்த மனித எலும்பு தொகுதிகளும், அதே வேளையில் அகழ்வு தளம் 2 9 முழுமையான மனித எலும்பு தொகுதிகளும் மீட்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டிருந்தது. அதேவேளை இன்று அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே இருந்த அகழ்வு தளத்தினுடைய அளவிலிருந்து மேலதிகமாக அகழ்வு தளம் விரிவாக்கப்படுறதுக்கான நடவடிக்கைகள் செய்யப்பட்டதோடு நாளையும் இதே மாதிரி அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெறும். இன்றைய தினம் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகிற இடம் வந்து அகழ்வாயுத்தளம் 3ஆக கருதப்படுமா இல்லாட்டி ஒன்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய அகழ்வு பணி விரிவாக்கல் நடைபெறுகின்ற இடம் வந்து கணிக்கப்படும். 3ஆம் கட்ட அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக முன்னேற்றம் இருக்கும். கடந்த 14ஆம் திகதி தொல்லியல் பேராசிரியர் ப்ரொஃபஸர் ராஜ் சோமதேவா அவர்கள் மேலும் 8 வாரங்கள் அகழ்வு பணிகளை தொடர வேண்டிய நிலைமை உள்ளது என்பதை ஜிபிஆரினுடைய அகழ்வு பணியினுடைய உத்தேச ஆய்வினுடைய விளக்கத்தின் அடிப்படையில் தெரிவித்திருந்தார் நீதிமன்றத்துக்கு. இந்த நிலையில் அது தொடர்பான பாதீடு வந்து தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. இன்றைய தினம்தான் பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதால அது தொடர்பான கலந்துரையாடல் இதுவரையும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் அதற்கான பாதீடு தயாரிக்கப்பட்டு கொடுத்தால் மாத்திரமே அது தொடர்பான செயற்பாடு எவ்வாறு எந்நிலையில் இருக்கும் என்றது வந்து தெரிவிக்க முடியும். விரிவுபடுத்தப்பட்ட பகுதி வந்து இந்த ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட பகுதி. இந்த விரிவுபடுத்தப்படுற பகுதியும் ஏற்கனவே ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பகுதி. தொடர்ந்தும் ஸ்கேன் பரிசோதனை செய்யுமாறு சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கு. ஒரே நேரத்தில் ஜிபிஆர் டெஸ்ட் பரிசோதனையை வந்து ஸ்கேனிங்கை வந்து செய்ய இயலாது, பகுதி பகுதியாக தான் செய்யணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மயானத்தினுடைய அளவினுடைய தன்மை மிக பாரியது. அப்போ அந்த அடிப்படையில் பகுதி பகுதியாக அளவில் செய்து அதற்குரிய பரிசோதனை அறிக்கையை எடுக்கிறதன் ஊடாகத்தான் அகழ்வு பணிகளை வந்து தொடர்ச்சியாக செய்கிறதா இல்லையான்றதை தீர்மானிக்க முடியும். ஒரேடியாக செய்துட்டு பிறகு அதிலிருந்து பிறகு விரிவாக்கல் செய்ய போவது என்பது வந்து நிபுணர்களை பொறுத்த மட்டும் ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வரும் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி நேற்று ஆரம்பமானது. இது தொடர்பில் சட்டத்தரணி ரணிதா ஞானவாயா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.